உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் இனிய தொடக்கமாக வியத்தக்க எஞ்சான்றும் தன்னை நயத்தக்க நன்றி பெறாவில்லை என்ற வள்ளுவரின் வாக்குக்கிணங்க எப்பொழுதும் தன்னை உயர்த்தாமல் தன் நல்ல திட்டங்களை மக்களுக்கு பயன் தரும் வகையில் எண்ணி எண்ணி சென்னை பெருநகர காவல்துறையை வழிநடத்தி வரும் சென்னை பெருநகரின் காவல்துறை ஆணையாளர் திரு ஏ. அருண் IPS அவர்களை வரவேற்புரை வழங்கி சிறப்பிக்க பணிவன்போடு அழைக்கின்றோம். சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு ஏ. அருண் IPS அவர்கள். ரெண்டு பேர் எடுத்துக்கலாம், நீங்க எடுத்தீங்களா நான் எடுத்துக்கலாம். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் நமது மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மத்திய அவ்வப்போது நடக்கக்கூடிய கலந்தாய்வு கூட்டங்களில் நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு சொல்லும்போது எந்த ஒரு குற்றங்கள் நடந்த பின் அதை கண்டுபிடிக்க குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னே அதை தடுக்க வேண்டும், அதை காவல்துறை மறைப்பாக இருக்க வேண்டும் என்று அவ்வப்போது கூறுவார்கள். நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைக்கேற்ப கிழக்கு மண்டலத்தில் சென்னை பெருநகரத்தில் 4 சட்டமன்ற மண்டலங்கள் இருக்கிறது. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த கிழக்கு மண்டலத்தில் 3 மாவட்டங்கள் திருவள்ளிக்கேணி, மயிலாப்பூர் மற்றும் கீழ்ப்பாக்கம் மாவட்டம், இந்த 3 மாவட்டங்கள் உள்ளடக்கிய இந்த பகுதிக்கு 24 சிறப்பு இருசக்கர ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டது. அந்த 24 ரோந்து வாகனமும் 24 மணி நேரமும் வேலை இருப்பார்கள். ஒவ்வொரு ரோந்து வாகனத்திலும் 2 காவலர்கள் சுழற்சி முறையில் 3 ஷிப்டுகளில் சுழற்சி முறையில் பணிபுரிவார்கள். அதே போல் 24 இடங்களில் இந்த காவல் உதவி மையங்கள் ஆரம்பிக்கிறது. இந்த காவல் உதவி மையங்களில் எல்லா வசதிகளும் இருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதிகளில் அமைக்கப்படக்கூடிய CCTVகளிலிருந்து வரக்கூடிய பதிவுகளை பார்ப்பது, அங்கு இருக்கக்கூடிய குற்றங்களை முனைப்பாக கண்காணிப்பது, அதே போல் அந்த உதவி மையங்களுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த விளம்பர பலகைகள் இருக்கும், அதன் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, பொதுமக்கள் இங்கு அடங்கி